மெட்டல் ஃபேப்லேருந்து பேசுகிறோம். நம்மளுக்கு ஒர்க்கு பார்த்திங்கன்னா திருச்சி உறையூர் லோட்டஸில் நம்மளுக்கு ஒர்க்கு. சைட்டில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டெட்டு ஃபிட்டிங்கில் படிக்கட்டு போட்டிருக்கோம். சைடு ஃபிட்டிங்கு அது இல்லாமல் பால்கேணி பர்குலா ஒர்க்கு ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இந்த சைட்டில் ஃபுல்லாகவே அது இல்லாமல் எஸ்எஸ் படிக்கட்டு ஒர்க்கு பார்த்துருக்கோம். மொத்தம் 4 ஒர்க்கு இந்த சைட்டில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம போடுவோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பர்குலாவோட ஒர்க்கு எப்படி ஃபிட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபுல் வீடியோ ஃபுல்லாக அதில் இருக்கும். எப்பயும் உள்ள மாதிரி தான் கிளாஸ் ஃபுல்லாக எப்பயும் சொல்கிற மாதிரி 12mm கிளாஸு. ரெண்டாவது பர்கோலா ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிளாஸ் எல்லாமே கட்டோடு இந்த சைட்டில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஃபுல்லாக கட்டோடு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ மேலே இப்போ இந்த பைப்பை பார்த்தாவே தெரியும். அந்த மேலே வாட்டர் பைப் தண்ணி பைப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கட்டோடு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ரவுண்டு கட்டோடு ஃபுல்லாகவே அந்த லாங்கில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக கட்டோடு ஃபுல்லாகவே எடுக்கிற மாதிரியே இருந்துச்சு. அவங்க பிளான் லாஸ்ட்டில் பர்கோலா போடுற மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பர்கோலாவில் கிளாஸ் போடுற மாதிரி பிளான் கிடையாது. ஓப்பன் பிளேஸாக உள்ளான்னு பிளான் பண்ணாங்க. அப்புறம் இல்லை ஃபைனலில் ஏன்னா அதனால தான் இன்ஜினியர் பைப்பு ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக பைப் அதனால தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கஸ்டமர் பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு கிளாஸ் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னென்னா ஃபுல்லாகவே நாங்கள் டெம்ப்ளேட்டு தான் எடுத்தோம். ஃபுல்லாகவே கிளாஸு ஃபுல்லாகவே டெம்ப்ளேட் ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். எடுத்து ஃபுல்லாக 2 ஓரத்துலேயும் 2 கார்னர் 2 லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டும் கட்டோடு ஃபுல்லாகவே எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே கிளாஸ் நாங்கள் போட்டுட்டோம். எப்பயும் உள்ள மாதிரி தான் 12mm கிளாஸு டபுள் சைட் டேப்பு ஃபுல்லாகவே போட்டு கொடுத்தாச்சு. அது மாதிரி கிளாஸ் நம்மளோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எஸ்எஸ் ஒர்க் பார்த்துருவோம். ஃபுல்லாக எஸ்எஸ் படிக்கட்டு ஒர்க்கு, எஸ்எஸ் காம்பவுண்டு கேட்டு, எஸ்எஸ்சில் எல்லா ஒர்க்கும் பண்ணிடுவோம். ஸ்பைடல் ஒர்க்கு ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி கிளாஸ் ஒர்க்கில் டஃபன் கிளாஸில் அதே சேம் தான். படிக்கட்டு ஒர்க்காக இருக்கட்டும், ஸ்பைடல் பெண்டு கிளாஸ் ஒர்க்காக இருக்கட்டும், பால்கேனி கிளாஸ், டஃபன் கிளாஸு, பெண்டு கிளாஸ் டோட்டலாக எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் டோர் ஃபிட்டிங், ஷவர் கிளாஸாக இருக்கட்டும், கடைங்களுக்கு உள்ளான டோர் ஃபிட்டிங், அதாவது டோர் ஃபிட்டிங் அந்த எல்லா லைனும் ஃபுல்லாக நம்ம பார்த்துருவோம். அதெல்லாம் நம்மளுக்கு வீடியோ பார்த்தாவே ஃபுல்லாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நாங்கள் என்னென்ன ஒர்க்கு செஞ்சுருக்கோன்ட்டு எங்களோட வீடியோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தாவே ஃபுல்லாக நாங்கள் என்னென்ன ஒர்க்கு செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஃபுல்லாகவே வீடியோ பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஏன்னா நாங்கள் எல்லா ஒர்க்கும் நாங்கள் செஞ்ச ஒர்க்கு மட்டும் ஃபுல்லாகவே நாங்கள் போட்டிருப்போம். படிக்கட்டு ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க்கு, பெண்டு கிளாஸ் எல்லா ஒர்க்கும் நாங்கள் போட்டிருப்போம். அதெல்லாம் இருக்கும். அது மாதிரி திருச்சி, அதாவது தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவாக இருந்தாலும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் பெஸ்ட்டான ரேட்டில். அது மாதிரி ஏரியா, அதாவது உங்களோட சைட்டோட ஃபோட்டோ அமுச்சு விட்டிங்கனாலும் அதுக்கு தகுந்த மாடல்ஸை நாங்கள் அமுச்சுவிடுவோம். இல்லை கஸ்டமர் நீங்கள் எடுத்திருந்தாலும் சரி, எடுத்து வச்சுருந்தாலும் சரி, அந்த ஃபோட்டோ நீங்கள் அமுச்சு விட்டு எங்களோட சைட்டோட ஃபோட்டோ அளவு மட்டும் எனக்கு அமுச்சு விட்டிங்கன்னா அதுக்கு உண்டான ரேட்டு நாங்கள் பெஸ்ட்டான ரேட் சொல்லி தருவோம். இல்லை சைட்டில் தான் பார்க்கணும் அப்படின்னாலும் நாங்கள் என்ன செஞ்சுருவோம், டேரெக்டாக நாங்கள் சைட் பார்த்துட்டு உங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்துருவோம். எங்களோட வீடியோ நீங்கள் அடுத்தடுத்த பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறந்துடா பெல்லை கிளிக் பண்ணுங்கள். பெஸ்ட்டான வீடியோ அடுத்தடுத்து போடுவோம். ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருவோட வேலையோட ஒர்க்கு நாங்கள் என்னென்ன மெட்டீரியல் போடுறோன்னு தெளிவாக சொல்லியிருப்போம். ஒரு கஸ்டமர் பார்த்தாலும் புரிகிற மாதிரி எல்லா மெட்டீரியல் நாங்கள் சொல்லியிருப்போம். ஸ்பிகேடாக இருக்கட்டும், மேலே காடி பைப்பாக இருக்கட்டும், எல்லா ஒர்க்கோட வீடியோவும் ஓரளவு கஸ்டமருக்கு புரிகிற மாதிரி நாங்கள் பெஸ்ட்டாக சொல்லியிருப்போம். இல்லை ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் அதுக்குள்ள ஆன்சர் சொல்லுவோம். இல்லை அப்படின்னா நாங்கள் நம்பர் கொடுத்துருப்போம், கீழே லிங்க்கில் நம்பர் கொடுத்துருப்போம். நீங்கள் அது வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சு உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணாலும் கிளியர் பண்ணிக்கலாம். எங்களோட கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி கேகே நேரு, ஓலையூர் மெயின் ரோடு, ஹரிஸ் மண்டபம் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே நம்மளோட கம்பெனி இருக்குது. எல்லா ஏரியாவும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்மளோட ஊருக்கு பார்த்திங்கன்னா நாகூர், அதராம்பட்டினம் ஓடிக்கிட்டுருக்கு. அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போடுவோம். படிக்கட்டில் போட்டிருக்கோம், பெண்டு கிளாஸ் போட்டுக்கிட்டுருக்கோம். இப்போ அந்த வீடியோ நாங்கள் என்ன செஞ்சிருவோம், அடுத்தடுத்த போடுவோம். நம்மளோட ஒர்க்கு டோட்டலாக முடிய போகுது. ஃபுல்லாக முடித்தாச்சு. ஃபைனல் கிளாஸ் தூக்கி வச்சாச்சு. என்ன அப்படின்னா பார்த்தாவே உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக எல்லா கிளாஸ்லேயும் சரி,
கீழே உள்ள கட்டையில் ஃபுல்லாகவே நாங்கள் டேப்பு ஃபுல்லாக ஒட்டியிருப்போம். டேப்பை பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாக எல்லா கட்டையிலும் கண்டிப்பாக ஓட்டியே ஆகணும். ஓட்டினா தான் பர்கோலா கிளாஸை பொறுத்தவரைக்கும் நல்லாயிருக்கும், பார்வைக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஒர்க்கு அப்படின்னா ஃபுல்லாக சிலிக்கான் டோட்டலாக ஃபுல்லாகவே நம்மளுக்கு என்ன செஞ்சிடணும், ஃபுல்லாக நல்லா திக்காக நல்லா சிலிக்கான் அடிச்சுட்டோம் அப்படின்னா லீக்கேஜ் வராது. கிளாஸை டஃபன் கிளாஸை பொறுத்தவரைக்கும் எத்தனை பேர் வேணால் நிற்கலாம் வைக்கலாம், லைஃப் இருக்குது. அது பாட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.